ஐயய்யோ! இவங்களா? இவங்க பயங்கரமான ஆளாச்சேப்பா! இப்படி வந்து சொல்ற மாரி தான் கனா பட நடிகை வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இடம் பெற்றிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அக்டோபர் 3ஆம் தேதி உமன்ஸ்க்கான T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தடவ T20 வேர்ல்டு கப் வந்து துபாய்ல வந்து நடக்க போகுதுங்க. இதுக்காண்டி நம்மளோட பிசிசிஐ T20 வேர்ல்டு கப்க்கான ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆசியா கப்ல நம்மளோட உமன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பிளேயர்ஸ் தாங்க அப்படியே ரிப்பீட் ஆயிருக்காங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம வந்து ஹெர்மன்பிரீத் கௌர் தான் வந்து லீட் பண்ண போறாங்க. இது போக சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா, ஜெமிமான்னு சொல்லிட்டு ஆசியா கப்ல எந்த பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாண்டாங்களோ, அவங்க அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருக்காங்க. இந்த ஒரு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல கனா படத்துல நடிச்ச சஜீவன் சாஜனாவும் வந்து இடம் பெற்றிருக்காங்கங்க. இவங்க ஐபிஎல்ல குடுத்த பெர்ஃபார்மன்ஸ இன்ன வரைக்கும் நம்ம யாருனாலயும் வந்து மறக்க முடியாது. ஏன்னா ஐபிஎல்ல இவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, மும்பை டீம்க்காண்டி விளையாடும்போது டெல்லிக்கு எதிரான ஒரு மேட்ச்ல கடைசி பால்ல 5 ரன் எடுத்தா வின்னு அப்டின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. அந்த ஒரு சமயத்துல வந்து முக்கியமான கட்டத்துல ஹெர்மன்பிரீத் கௌர் வந்து அவுட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த ஒரு மேட்ச்ல கண்டிப்பா மும்பை தோத்து தான் போவாங்கன்னு நம்ம நெனச்சோம். ஆனா அந்த ஒரு பால்ல 6 அடிச்சு பட்டைய கெளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வீடியோஸ் எல்லாமே பயங்கர வைரலா ஷேர் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இந்த சஜீவன் சாஜனா அப்படின்றவங்க கனா படத்துல வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப இந்த ஒரு வீராங்கனைக்கு வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கிடைச்சிருக்கு. ஐபிஎல்ல குடுத்த பெர்ஃபார்மன்ஸ் மாரியே இவங்க வந்து T20 வேர்ல்டு கப்லயும் குடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. இது போக நம்மளோட தமிழக வீராங்கனையான ஹேமலதா தயாளனுக்கும் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கிடைச்சிருக்குங்க. ஆல்ரெடி இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே வந்து ஆசியா கப்ல வந்து இடம் கிடைச்சிருந்துச்சு. இதே மாரி திரும்ப T20 வேர்ல்டு கப்ல இவங்களுக்கு வந்து வாய்ப்பு குடுத்துருக்காங்க. T20 வேர்ல்டு கப்ல இவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஏன்னா இந்த தடவ T20 வேர்ல்டு கப்பு நம்ம இந்தியன் வுமன்ஸ் டீமுக்கு ரொம்பவே முக்கியங்க. போன தடவ T20 வேர்ல்டு கப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். நம்ம இந்தியன் வுமன்ஸ் டீம பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. செமி ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. செமி ஃபைனல்ல நம்ம ஆஸ்திரேலியா கூட நல்ல ஒரு டஃப்ப வந்து குடுத்தோம். ஆனா கடைசி நேரத்துல 5 ரன் வித்தியாசத்துல நம்மள வந்து ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்கங்க. அந்த ஒரு மேட்ச்லாம் நம்மனால வந்து மறக்கவே முடியாது. போன தடவ T20 வேர்ல்டு கப் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, இந்த தடவ ஆசியா கப்லயும் நம்ம வந்து தோத்து போயிட்டோம். ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையுமே வந்து வின் பண்ணி கெத்தா ஃபைனலுக்கு வந்தோம். ஃபைனல்ல வந்து ஸ்ரீலங்கா வீழ்த்தி கப் அடிச்சிடலான்னு பார்த்தா, ஃபைனல்ல நம்மள வீழ்த்தி ஸ்ரீலங்கா வந்து கப் அடிச்சுட்டாங்க. அதனால நம்ம இந்தியன் வுமன்ஸ் டீம பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு வெறியோட இருக்கோம். எப்படியாவது இந்த தடவ T20 வேர்ல்டு கப்ப வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லி. அதனால இந்த இந்தியன் வுமன்ஸ் டீம் என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ T20 வேர்ல்டு கப்ல குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா வுமன்ஸ பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா தாங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க தான் கன்டினியூஸா நெறைய தடவ T20 வேர்ல்டு கப்ப வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹிஸ்டரிய மாத்தி இந்த தடவ நம்ம இந்தியன் வுமன்ஸ் டீம் வந்து சாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.